வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்கள் அனைவரும் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 3 சர்வைவிங் த ஸ்டோம். கடைசியாக சூப்பர் மார்க்கெட் பேச அடி வாங்கினேன். திருப்பி கன்டினியூ பண்ணுவோம். அங்கேருந்தே இந்த தடவை அவனை கரெக்டாக அடிக்க எழுந்து வரேன். 1 2 பேர் தான் முதல் இவனை அடிப்போம். இவன் தான் போனதான் நம்மளை அடித்தேன். மெதுவாக தான் மூவ் பண்ணுறேன். போடா வேண்டாம். லைட் அடிச்சா பிரச்சனை இல்லை, கண்ணு தெரியாது. இன்னும் ஒருத்தன் தான். அந்த அக்காவை அடிக்கலாம். ஏன் அந்த அக்கா வெடிச்சு பார்த்துட்டு எனக்கு டீனா போய் நம்ம அடிப்போம். லைட்டு பிரச்சனை இல்லை, விக்கர்ஸுக்கு கண்ணு தெரியாது. வர முடிஞ்சு. யாருக்கு அந்த போர்டை பார்த்து 2 நிமிஷம் பயந்துட்டேன். பார்க்குறேன். இன்னொன்று இருக்கு போங்க. கெட்ட வார்த்தை ஓவராக பேசுகிறான். நீங்கள் பார்க்க எரிச்சலாக்குன்றான். மற்ற பில்டிங் எல்லாம் கிளியராக இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றான். ஓகே, இதுக்கு தான் போகணுமா? இங்கே ஒரு ரவுண்டு அப்படியே அடிச்சுருவோம். ரூட்டுக்கு ஒன்றும் இல்லை. இருந்துச்சு இல்லையா? ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. வெறும் ரேக் அடிக்க வச்சுருக்காங்க. என்னங்கடா சூப்பர் மார்க்கெட்டுன்றாங்க. இங்கே தான் நிறையா இருக்குன்னு வச்சேன். ஓகே, ஒன்றையும் காணா. இதை தூக்கி அங்கே எரிய வேண்டியதான். வாடா, பார்த்துக்கிட்டே இருக்கா பாரு. வாடியா Coming. ஓகே, ஆள் நினைக்கிறேன். இல்லைனா அந்த சவுண்டு ஊற போட்டிருக்கோம். ஆள் இல்லை. I'll make you a present. I'll take a present. ஓகே, ஆளு கூப்பிட்றா. இருமா வரேம்மா, லூட்டர்ஸ் வரேன். இங்கே ஒன்று இருக்குது, இது எடுத்து இதுக்குள்ள ஒன்று இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் காணா. இந்த ரேக்கு மாத்துறேன். ஓகே, இங்கே ஏதோ பின்னாடி இருக்குது. ஆல்கஹால். என்ன கையை எங்கிட்டு எடுக்கிறேன்? சரி, ரைட், அவ்வளோதான். ஓய், நியூ வெப்பன் அக்யூர்டு. மால்டோஸ். தீயை பொறுத்து எரிஞ்சோம்னா எல்லாம் செத்தாங்க. ஓகே, வாங்க. எனக்கு அது தெரியுமா? நம்ம ப்ரோமா. ஓகே, நம்ம பின்ன ஆள் உள்ள இருக்காங்கன்றா. ரெசிபியா? ஓகே, அம்மா லைட் ஆஃப் பண்ணு. ஐயோ, பட்டன் எதுவும் தெரியலையே. R3 என்ன நினைக்கிற? முதல் ரன்னர்ஸ் அடிக்கணுமா, யார் அடிக்கணும் அப்படின்றா. பார்ப்போம் என்ன பண்ணலாம். முதல் அவன் அடிப்போமா? இருங்க. ஐயோ, மிஸ் ஆகிட்டான். நான் குளிச்சுட்டானோ? ஓகே, ஒரு ஹெட்ஷாட்டு இன்னும் ஒரு பேர் சாகலை. ஐயோ, அடிப்போம். முடிச்சுட்டா. யூஸ் மால்ட் அவுட். ஆமாங்க, மால்ட் அவுட் இப்போ தானே கொடுத்தா. இந்த தடவை பாருங்கள் எப்படி அடிக்கணும் மட்டும் பாருங்கள். பிளான் பண்ணிட்டேன். பிளானை மட்டும் பாருங்க. அங்கே பாட்டில் போடுறோம், ஊரே கூடுவாங்க. மால்ட்டோவை தூக்கி எறிகிறோம். இன்னொன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இருங்க. வந்துட்டான். போதுக்கா. வாக்கா போடு. அப்பா 2 பிடிச்சிட்டாங்க. இன்னொருத்தன். அவ்வளோதான். போ. ஃபஸ்ட்டு மல்டிபிள் கில்ஸு. எல்லாருக்கும் நன்றி. என்ன சாகல? பாடா, இப்போ தெரிஞ்சிருக்கான். அண்ணே மால்டோவில் ஒரு எக்ஸ்பர்ட்னு உங்க எல்லாருக்கும். ஓகே ஸ்பாட்டன், சொல்லிட்டு அடிப்போம். ஏதாவது மூவ் ஆகுதா? எல்லாம் கருகி போச்சு. 65 இருக்காங்க. ஓ, வெளியே வந்துட்டோமா? ஸ்போர்ட்ஸ் அவுட் மாஸ்க் கண்டிட்டா. இம்ப்ரெஸ் வித் அஸ் இல்லை, இம்ப்ரெஸ் வித் மீ. நான் தான் அதை பூரா ஒரே போட்டிருக்கேன். ஓ, ஏகப்பட்ட நம்பர் நம்மளா பண்ணிடுவோம். ஓகே, நம்ம அடுத்த லுக் அவுட்டுக்கு போவோம். அப்புறம் அங்கே பிரேக் எடுத்துக்குவோம். நம்ம அதை ஏர்ன் பண்ணியிருக்கோன்றான். ஓகே, என்ன எங்கேயுமே லூட் இல்லை. மால்ட்டை அட்லீஸ்ட் ஒரு 10 ஆல்ட்டை ரெடி பண்ணுறவங்க தருவாயாச்சு எடுத்தோன்னு. வெளியே போக வழியே பார்த்தியா? இருமா, முதல் நான் லூட் அடிச்சுக்கிறேன். எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னங்கடா வெளியே போகிற வழி போல். இதை கடைசியாக பார்ப்போம். எல்லாம் பார்த்தீங்கன்னா செத்தவே ஏதாவது வச்சுருக்கானா? ஒன்றும் இல்லை. ரேக் இருக்குது.
அவ்வளோதான். இந்த மொத்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சது இந்த இடத்துல ஒரு ரேக் தான். இவ்வளோ இது கிடந்தோம். சரி ரைட்டு, அவ்வளோதான் நினைக்கிறேன். வாங்க வெளியே போவோம். இங்கே ஒன்றும் இல்லை பெருசாக. கனெக்ஷன் எதுவுமே சிக்கல இப்போ வரைக்கும். ஐயோ அவன் வந்தால் திறந்துடலாமா? நகரவே மாட்டேங்குது. வேறு ஏதாவது மேலே அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. எந்த தூணை தூக்கி விட என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஏறி ஏறுற மாதிரி இருக்கா? ஒன்றும் வழி இல்லையே அந்த மாதிரிலாம். இதில் ஏறி மேலே குதிக்கலாமா? இந்த அதில் குதிச்சு பார்ப்போம். நம்ம அதை பிடிக்க வாய்ப்பு இல்லை. கீழே அடுத்த ஃப்ளோரில் பிடிக்கலாமா? ஒன்றுமே இல்லையே. ஆல்கஹால் அண்ணன் எடுத்துக்கிறேன். அக்கா எடுத்துக்கிறேன். இதில் நான் அக்கா. இதில் ஏற முடியுமா? ஏற முடியாது. ட்ரையாங்கிளும் காமிச்சு அவளையும் தூக்கி விட முடியாது. வேறு இன்னும் எங்கிட்டுமே வழி இல்லை. மேலேன்னா அந்த ஒரு ஓட்டை தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கு வழி இல்லையே. ஹைட்டு செம்மையாக கூட தூக்கி விட்டாலும் ஏற முடியாது. நீங்கள் அங்கே குதிச்சு பார்ப்போம். ரைட்டு பிடிக்க மாட்டேன். கேபிளா? ஓ இங்கே கேபிள் இருக்கா? ஓகே தூக்க நான் இருக்கிறேன். நம்ம தூக்க போகிறோமா இல்லை இழுக்க தான் போகிறோம்? ஏக்கா அவளை நம்பி கையை விடாதக்கா. உள்ள டப்புனு கையை போயிருக்குது. எடுத்தாச்சு. எப்படி இப்படி தூக்கி போடலாமா? வெளியே போயிருமோ? இது எப்படி ஏறுறது? கீழே விழுந்துருச்சு. ஏய் நான் பார்த்துக்கிறேன்க்கா. ஐ காட் இட். ஓ இந்த இங்கிட்டு இங்கிட்டு இப்படி போடணுங்க. அதான் எப்படி போட சொல்கிறாங்கன்னு பார்த்தேன். முடிஞ்சு. ஓகே நம்ம ஏற முடியல. கேமோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸே என்பிசி முன்னாடி போகணும். சொல்லலை நம்ம ஓ காமிக்கிறேன். ஓடு மேலே போக்கா. ஓகே இப்போ நம்ம காமிக்க மாட்டேங்குது. காமிச்சிருச்சு. ட்ரையாங்கிளுக்கே கை போகுது. மேலே பார்த்து வா. காற்று ஓவர் அடிக்குதுன்றா. கூடு சுற்றி பாருங்க. பியூர் ஒயிட்டு. பனி ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பயே சொன்னால டெம்பரேச்சர் இறங்குற மாதிரி இருக்குன்னு. ஏன் அதுக்கு மூஞ்சி அப்படி வைக்கிற? காற்று ஓவர் அடிக்குதுண்ணா. டீனா மூஞ்சியை பார்த்தீங்களா? ஓகே அவ்வளோதான். சூப்பர் மார்க்கெட் கிளியர் பண்ணிட்டோம். ஸ்டாம் அதிகமாகிடுச்சு. அடுத்த லுக் அவுட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அடுத்த டவுனை தாண்டி போனால் வந்துடும் அப்படின்றா. உடனே தான் ஃபாலோ பண்ணி வரணும். எனக்கு வழி தெரியாதுன்ட்டா. ஓட்டுக்கா வண்டியை ஓட்டேன். ஜம்ப்பு. ஓகே சூப்பர் நிறைய ரூட் கிடைக்கும் நினச்சேன். ஒன்றும் காணா. என்ன 3 ஸ்பீட் எடுத்துட்டானா? ஸ்பீடுன்னு சொல்கிறப்ப கேட்காம. ஓகே எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம் தான். சரி முன்னாடி வரது தெரிய மாட்டேங்குவாங்க. போ புயல் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் சர்வைவிங் தி ஸ்டார்ம் எபிசோட். ஐய் மெதுவாக போமா. ஓகே நம்ம திரும்பினா போயிடுவோமா அப்படின்றா. இல்லை திரும்பி போனால் நம்ம போய் சேர மாட்டோம். நம்ம அங்கே நெருக்கி போயிட்டோம் வான்றா தீனா. ஓகே தெரியும் ஷிமஸ் பார்த்து. ஐயோ போயிட்டாங்க. ஐயோ பதில் சொல்ல மாட்டேன்றா. இந்த கீழே ட்ராக் போகுது. உள்ளதான் போயிருக்கா. அம்மா டீனா. ஐயோ ட்ராக்கு மறந்துச்சு. ஆளை காணா. இங்கிட்டு இருக்க மாதிரி தெரியல. எங்கே போனா? இங்கே வளையுதா? வழி போதா? ஆமாம் வழி போகுது. போச்சு. ஏப்பா இங்கே தான் நான் கூட அவ்வளோ தேடி ஒரு 1/2 மணி நேரம் சுத்த போகிறோன்னு நினச்சேன். எங்கே போகிறோம்? என்னை நம்பு நான் கூப்பிட்டு போகிறேன்றா. லைப்ரரியா? ஏதோ பில்டிங்குள்ளே வந்துட்டோம். ஓகே சேஃபாக எடுத்து அடுத்த லுக் அவுட் போல. அடஸ்டா
You been here? நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கியா? Rode by it. இந்த வழியாக போயிருக்கேன், பட் உள்ளே வந்தது இல்லை. அப்போ அது லுக் அவுட் இல்லையா? All right, let's make sure it's clear. சரி, நம்ம உள்ளே எந்த இன்ஃபெக்ட் இல்லைன்னு ஒரு கிளியர் பண்ணிக்குவோம் அப்படின்றா. ஓகே, நம்ம ரூட்டை பிறக்குவோம். நம்ம வேலை அதான். பாட்டிலு எடுத்து வச்சுக்க. வேற ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. என்னடா ஒன்றுமே இல்லை, என்னடா பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, கீழேயும் பாட்டில் தான். இங்கே எல்லாம் புக்ஸு தான், இங்கே ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் புக்ஸ் வந்து பேப்பரை கிழிச்சு ரேகாவாக யூஸ் பண்ணலாம்ல. அது துணி வேணுமோ? ஏய், இங்கே ஒரு வழி இருக்கு, திறக்க முடியாதே. அதான் கையில் பாட்டிலோடு வந்திருக்கேன். இப்போ பாரு, உடைக்கிறேன் பாரு. போட் அச்சோ, இப்படி மேமா போய் சை, என்னக்கா நீ ஒரு பாட்டில் தூக்கி போட மாட்டியா? எதை திறந்து போய் திறக்க முடியாது நினைக்கிறேன். நான் தெரிஞ்சு அந்த வழியாக போய் சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். யாரோ அந்த இடத்த லாக் பண்ணிட்டாங்க. ஏதோ பின்னாடி இருக்கு, பெட் இருக்கு. ஸ்பாட்டர்னா வேற ஆளா? நம்ம வேற வழி பார்ப்போம். அதான் அந்த வழி தான் போகணும் போல. சை, நமக்காகவே பாட்டில் நிறையா போட்டு வச்சுக்காங்க. நம்ம குறி மிஸ் பண்ணோம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. துப்பாக்கி சுடுவோமா? வேணாம், ஆள் வருவாங்க நிறையா. அதுவோட சுட்டு 10 கிளிக்கர் ஒன்றா அவன் டைம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவமானமாக போச்சு குமார். ஓகே, இதை திறந்து விட்டுக்குவோம். ஓட வசதியாக இருக்கும். ஒருவேளை உள்ள ஆள் நிறையா இருந்தாங்கன்னா. என்ன இருக்கு? எலக்ட்ரானிக் ஸ்டஃப். ஓ, யூஜின் சொன்னா எலக்ட்ரானிக் ஸ்டஃப். Nobody would tinker with this shit. வேற வழி இல்லை, இதான் திறக்க நினைக்கேன். திறந்தா சண்டையோட ரெடியாக இப்போ எதுக்கும் சடசடசன்னு வந்துட போகிறாங்க. என்னது? யூஜின் 00031. யூஜினோட பிளேஸ் தான். ஓ, ஃபயர் ஃப்ளை. அவன் டாமியோட இருந்தான். ஓ, டாமி ஃபயர் ஃப்ளையாக இருந்தாவனோ? யூஜின் எனக்கு அது தெரியாது. ஆமாம், அவங்க தேவை நிறைய கேவலமான வேலைலாம் இருந்தாங்க அப்படின்ட்டான். எந்த மாதிரி? அவங்க டென்வர் குவார்ட்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 3 சோல்ஜர்ஸு 2 சிவிலியன்ஸ்லாம் கொண்டுட்டாங்க. சிவிலியன்ஸ்லாம் அப்பாவி மக்கள், சோல்ஜர் இல்லாமல். ஓ, அதான் யூஜினும் டாமியும் சேர்ந்து சில பேரை மெதுவாக கதறலாம் கொண்டிருக்காங்க அப்படின்ட்டான். டாமி இது ஜோலு அதோட மோசமாக பண்ணுவான். ஜோலும் அவனும் ஏகப்பட்டதை தாண்டி இந்த அவுட் பிரேக்கை சர்வை பண்ணுறதுக்காக இருந்தாங்க. அதனால இதோட மோசம் அப்படி பண்ணுறான். என்னமோ வரைஞ்சா? ஓ, இது அக்காவோட நோட்ஸு. டுநைட் கிரேஸ். ஓ, அது ரைட்டு. அடுத்து யூஜின் ஃபயர் ஃப்ளையா? ஓ, அவன் வந்து என்னையும் ஜோலையும் பற்றி அப்போ கேள்விப்பட்டிருக்கான் முதலையே. அப்படின்னா எதுவும் சொல்லியிருக்க மாட்டானான்றான். ஓ, ரைட். ஆமாம், ஃபயர் ஃப்ளைஸ்ன்னும் போது ஜோலை பற்றியும் எல்லியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு. அப்போனா யார்ட்டையா பேசியிருப்பான்ல, யார்ட்டையும் அதை பற்றி பேசலான்றான். அப்போ அவன் தெரியாது போல் யூஜினுக்கு. அதான் அப்புறம் பழசு நடந்தது பூரா போட்டிருக்கான். ஓகே, இது அக்காவோட இது டைரி மாதிரி, லாக் புக் மாதிரி. ஓகே, வேற என்ன இருக்குங்க? சின்ன பசங்க வேறு இடமா? என்னடா நிறைய தரவை நம்மளை ரூட்டெல்லாம் டப்புன்னு சுடவே தர முடியாது. அன்சாட்டில் எப்படி அசால்ட்டாக கண்ணை முடிச்சு விடுவோம். இது அது மாதிரி சுடவே முடியலங்க. புல்லட்டும் பற்ற மாட்டேங்குது. என்னமோ இருக்கு. சிஇஓ ஸ்பார்க் கார்டா? ஸ்பார்க் பார்த்தா லெக்ஸ் லூத்தர் மாதிரி இருக்கேன். அந்த மாதிரி காமிக் கார்பரேஷன்ஸ் போல. ரைட்டு. கலெக்டபிள்ஸில் வருதுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். கடை கண்டுபிடிச்சிட்டோம். கலெக்டபிள்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறோம், போடுறோம். ப்ளே ஸ்டேஷன் 3. அன்சார்ட்டட் சொன்ன மாதிரி அன்சார்ட் போடுறியாமா? அன்சார்ட்டட் 2 தானே அது. நான் முதல் விளையாண்டு கேம் அன்சார்ட்டட் 2. அதுக்கு மேலே இருக்குது அந்த அது ஏதோ ஒரு கேம் ஜாக்னு ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அது கீழே என்னன்னு தெரியல. 2 ஜாய்ஸ்டிக்கு. பல வருஷம் ஒரு ஜாய்ஸ்டிக் வச்சு ஓட்டி 2ஆவது ஜாய்ஸ்டிக் வாங்கும்போது பெருமையாக ஃபீல் பண்ணேன். இந்த ஒரு லூட் இருக்கு.
நட்டு போல்ட்டு ஓகே. ஏதோ நோட்டு என்ன போட்டிருக்கு? ஜூம் இன் பண்ணுவோம். ஓ டாமி யூஜின் போல. யூஜின் பார்க்க எப்படி ஏன் தெரியுமா? லாஸ்ட் ஆஃப் அஸ் ஹீரோயின் எல்லியா அடிச்சவ பேர் என்ன என்னமோ சொல்லுவாங்களே, பெல்லா ராம்சியா, அவனை மாதிரியே இருக்கா பார்த்தீங்களா? அவளை மாதிரியே இருக்கா. வேற என்ன? ஒரு நோட்டு பக்கமாக எழுதியிருக்கானே. I'm begging you to come home. The fireflies want to save the world. I say. ஓ யூஜின் எழுதியிருக்கான், தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, இது ஃபயர்ஃப்ளைஸ் சேவ் பண்ண நினைக்காங்க, அவங்க சேவ் பண்ணட்டும், அவங்க மிலிட்ரி பக்கம் போகட்டும், பொலிட்டிஷியன்ஸ் பக்கம் போகட்டும், அவங்களே மனுஷங்களை காப்பாற்றுறதுக்கான வேக்சின் ரெடி பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்மளோட பொண்ணோட தான் நம்ம ஆட்களை கிடைக்கணும் செய்யணும், வா வான்னு சொல்லிட்டு அவள் ஒய்ஃப் நினைக்கிறேன். ஆமாம், யூஜினோட ஒய்ஃப் வந்து அவங்களே எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம இருக்கிற நாட்களை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம பொண்ணோட செலவழிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி இருக்கா. கிளேர் வந்து அவளோட ஹஸ்பண்டான யூஜின்ட்டு. ரைட்டு, ஃப்ளிப்பு பின்னாடி என்னாக்கு. ஓ இந்த இப்போ பார்க்க தெரியுதா பெல்லா ராம்சி முகம் நல்லா தெரியுதா? பெல்லா ராம்சி அவன் ஒய்ஃபு பொண்ணு அப்படியே பெல்லா ராம்சி முகமாக இருக்கு பாருங்க. ஆனால் அக்கா பாவங்க, அக்கா நடித்ததுக்கு அக்காவை போட்டு இந்த ஓட்டு ஓட்டுறாங்க. பெல்லா ராம்சி என்ன பண்ணுவா? ஓ சுற்றி வந்துட்டோமா? ஜென்ரேட்டர் சண்டைக்கு ரெடி ஆகும். ஆன் பண்ண டப்ப டப்ப டப்பன்னு வந்தாலும் வருவாங்க. ஓகே ஓகே 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெடியாக்கா ரெடியாக்கா. என்னாச்சு? ஒர்க் பெஞ்ச். ஓ அப்பா இப்போ தான் கொண்டு வந்துருக்கேன் அப்கிரேடு. மாடிஃபை யுவர் வெப்பன் கன். ஓகே என்ன அது? 51 பார்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோங்க. பாருங்களேன், எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரிஜினலாக அப்கிரேட் பண்ணுற மாதிரி. ஸ்டெபிலிட்டி, ரீகாயில், ரேட் ஆஃப் ஃபயர் தான் முக்கியம், அதை முதல் பண்ணுவோம். ஓகே டிங்க்லர் செகண்டு ட்ராஃபி. சூப்பரில் செகண்ட் ட்ராஃபி அடிச்சிருக்கோம். வரிசையா நீ ட்ராஃபி அடிக்கிறோம். ஒரே வீடியோ 2 ட்ராஃபி வந்துருச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியல. முதல் ரேட் ஆஃப் ஃபயர் தான் இன்க்ரீஸ் பண்ணோம். தட தட ஓடி விடுறாங்க, டம்மு டம்முன்னு சொல்லக்குள்ள போட்டு தள்ளுறாங்க. ஓகே ஏய் ஹீட்டர் அக்காக்கு இடம் தங்க வசதியாகும்னு நினைக்கிறேன். கீழே தான் நிறையா இருக்குன்றான். அப்போ வழியை தேடுவா, கீழே ரூட் நிறையா இருக்குமோ? ஓ இங்கே இல்லை வழின்றா, அப்போ சுற்றி போகணும் போல. சுத்த விட்டு பார்க்குறதே டெவலப்பர்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ வயர் போகுது. இப்படி வழியாக காமிச்சிட்டாங்க அவரு. ஆமாம் அந்த வயர் அங்கே தான் போதுப்பாங்க. ரைட் ரைட் ரைட். அந்த வயரை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். நான் அதை பார்க்கறேன் தவிர அதை ஃபாலோ பண்ணல. அதுக்குள்ளே இங்கே ரவுண்டு காமிச்சிட்டாங்க. அதனால டேரெக்டாக வந்தாச்சு. அப்பா இங்கே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதனாலதான் அவர் உன்ட்ட சொல்லலை. அவருக்காகவா அட்லீஸ்ட் செக்ஸ்டன் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவன் ரொம்ப தனிமையான ஆள். ஒய்ஃபும் பிள்ளை இருக்கான், செக்ஸ்டன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. அவன் ரொம்ப வயசான ஆள், குடும்ப குட்டியோடு இருந்திருப்பேன். அவன் இறந்துட்டானா உண்மையிலேயே? அவன் ஆளை காணாம. என்ன மரமா? ஓ வீடு, போதை பொருட்கள், கஞ்சா செடி. எவ்வளோ வளர்த்துறியாமா கஞ்சா செடி? அதெல்லாம் சும்மா இங்கே தான் ரெடி வந்து பாங்க் அடிச்சு படுத்துறியான் போல. என்னமோ இருக்கு. ஓ சிகரெட் மாதிரியா? ஓ ஓடுது. அதானே நல்லா காஞ்சேட்டா. கஞ்சா எப்படி கெட்டு போகும்னு நினைக்கிறேன். இல்ல நான் பாத்துக்கிறேன். துறக்கவே முடியல. ரைட்டா இருக்குன்ற புரியுது. ட்ரை பண்ணு. துறக்கணும்னு அசிங்கப்படக்கூடாதுன்னு உடச்சு மடிப்பிட்டேன். என்னாச்சு உனக்கு? ஓப்பன் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஓகே
Smells good. மோந்து பார்த்தா நல்லா தான் இருக்குன்றா. I mean, gonna be stuck here a while, right? நம்ம எப்படி கொஞ்சம் அங்கே சிக்கி இருக்க போகிறோம், அதனால் வேறு வழி இல்லைன்றா. ஒரு நாள் அடிச்சுட்டு மட்டையாகி படுக்க போகிறீங்க என் பேரும். ஆமாம், நம்ம அங்கே சிக்கிக்கிட்டோம். Can I ask you a question? நான் உன்னோட ஒரு கேள்வி கேட்கலாமா? I don't know, can you? கேளு. Scale of 1 to 10. கேளா பண்ணுறோம். 1லேருந்து 10 வரைக்கும் தான் மார்க் போடும். எதுக்கு? 1 being like 1 being like absolute trash. And 10 being life altering. How would you? பார்க்க கேவலமாக போதும், இதில் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு 1 to 10 ரேட் பண்ணுறான். ரைட், கிஸ் அடிச்சேன், அதான் பஞ்சாயத்து. நம்ம கிஸ்ஸை ரேட் பண்ணு அப்படின்றான். Talking about this. எதுக்கு அதை பற்றி பேசுகிறோம், அதை நம்ம அதை விட்டுறலாமேன்றாப்ப. You said it was a mistake. நீ அது தப்பு, நான் தெரியாமல் Did I பண்ணிட்டேன்டியே. say that? நான் அப்படி சொன்னேனா? What are you doing? என்ன செய்கிற நீ இப்போ? I asked you to rate our kiss. இதெல்லாம் அவசியமாமா? I don't know. தெரிலன்ட்டா. I give it a 6. நான் 6 தருவேன். Wow, 6 like a solid 6. Okay. There are a lot of people around. Yeah, but 6. 6 நிறைய பேர் இருந்தாங்க. ஆமாம், ஆனால் 6 I mean, now I really want to know how you'd rate it. எனக்கு இப்போ தெரிஞ்சாங்க. நீ எவ்வளோ ரேட் பண்ணுற அதுக்கு அப்படின்றா. தெரில. You're infuriating. Have you met you? நீ உன்னை பார்த்துருக்கியா? You make me want to go back outside into that blizzard. நீ திருப்பி வெளியே போய் அந்த இதில் சுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்றேன். யாருமே உன்னை நிப்பாட்டலையே, இப்போ வெளியே கிளம்ப போகிறாங்களா? This better be better than a 6. இது 6 விட அதிகமாக தான் நல்லா இருக்கும். என்ன அது? அக்கா என்னக்கா பண்ணுற? வெளியே அவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டீனா கூட அங்கே வெளியே அவ்வளோ பஞ்சாயத்து போதும், அக்கா இங்கே என்ன பண்ணுது பார்த்தீங்க? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. சை, ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கு வீடியோவை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது பிடிக்காததா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை மாற்றிக்க பார்க்குறேன். முக்கியமாக உங்களோட கேமிங் படிஸுக்கெலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.